கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் தெய்வீக ஆராதனை வேளையில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இன்னொரு பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையை நமக்கு கிருபையாக தந்து கர்த்தருடைய மகத்துவமான சத்தியங்களை தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்ததுக்காக நம்முடைய தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே அபிர்வதமாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த நாளிலும் மிக ஆச்சரியமான சத்தியத்தை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். இந்த நாள் சத்தியத்தினுடைய தலைப்பானது முதல் நாள் வெளிச்சம் என்கிற சத்தியத்தை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். முதலாம் நாள் வெளிச்சம் உண்டாக்கடுவது என்று கர்த்தர் சொன்னாரே, அந்த வெளிச்சம் என்ன, அந்த வெளிச்சம் எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது என்பதை நாம் கருத்தோடு நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஆசிரியர் தன் மாணவர்களுக்கு பாடம் எடுக்கும்போது கடைசி 10 நிமிடம் பாடமெல்லாம் எடுத்து முடித்ததுக்கு பிற்பாடு கடைசி 10 நிமிடம் அந்த வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லி வருவார். ஒரு அருமையான ஆசிரியர். அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இந்த நாட்களிலும் இருக்கிறார்கள். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பாடத்தை மாத்திரமல்ல, வாழ்க்கைக்கான நெறிமுறைகளையும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்கள் இருப்பதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆசிரியர் பாடம் எடுத்து முடிந்து கடைசி 10 நிமிடம் அந்த ஆசிரியர் என்ன செய்தார் என்றால், நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், அந்த கரும்பலகையில அந்த மாணவர்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்க, அவர் அந்த கரும்பலகையில அவர் கிறுக்கினார். அவர் எதையும் எழுதவில்லை, அவர் கிறுக்கினார். அவர் கிறுக்கி முடிந்த உடனே அந்த ஆசிரியர் சொன்னார், ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து அவர்களும் அந்த கரும்பலகையில கிறுக்க வேண்டும் என்று சொன்னார். எல்லா மாணவர்களும் அந்த கடைசி 10 நிமிடம் எல்லா மாணவர்களும் அந்த கரும்பலகையில கிறுக்கினார்கள். எல்லாரும் கிறுக்கி முடிந்ததுக்கு பிற்பாடு அந்த கரும்பலகை முழுவதுமாக எந்த ஒரு எழுத்தும் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாம் கிறுக்கப்பட்டிருந்தது. கரும்பலகை முழுவதும் கிறுக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அந்த ஆசிரியர் சொன்னார், நீங்கள் இந்த கரும்பலகையை பார்க்கிறீர்களே, இந்த கரும்பலகையில் என்னென்ன காட்சிகள் உங்களுக்கு தெரிகிறது என்று கேட்டார். அப்பொழுது இந்த மாணவர்கள் கிறுக்கின, அவர்களே கிறுக்கின அந்த கரும்பலகையை பார்த்த பொழுது ஆச்சரியம். அதிலே ஒரு பறவை பறக்கிறது போல ஒரு காட்சி இருக்கிறது. அவர்கள் கிறுக்கதான் செய்தார்கள். அதிலே ஒரு பாட்டி உட்கார்ந்து இருக்கிறது போல காட்சி இருக்கிறது. அதிலே ஒரு மேய்ப்பன் ஆடுகளை மேய்க்கிறது போல அதில் இந்த காட்சி இருக்கிறது. அவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அந்த மாணவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். நாங்கள் போர்டுல கிறுக்கதானே செய்தோம், நாங்கள் கிறுக்கிறதுல எப்படி இவ்வளவு அற்புதமான காட்சிகள் அதில் இருக்கிறது. ஒரு மலையில சூரியன் பிரகாசித்து வருகிறது போல அதுல இருக்கிறது. ஒவ்வொரு படமாக அந்த பிள்ளைகள் சொல்ல சொல்ல ஆசிரியருக்கு ரொம்ப ஆச்சரியம். பார்த்தீர்களா, நாம் சும்மா கிறுக்கிற கரும்பலகையில இவ்வளவு ஆச்சரியமான விசித்திரமான காரியங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்க முடிகிறது என்று சொன்னார். இந்த உலகத்துல கடவுள் எவ்வளவு அற்புதமாக நம்மை படைத்திருக்கிறார், எவ்வளவு ஆச்சரியமான படைப்பாக நாம் இருக்கிறோம். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நம்முடைய வாழ்க்கை கிறுக்கிறது போல இருக்கிறதே என்று நினைக்கலாம். அப்படி அல்ல, அதிலையும் அற்புதமான காட்சிகள் இருக்கிறது என்பதை நாம் மறக்கக்கூடாது என்பதை ஆசிரியர் மாணவர்களுக்கு அந்த கரும்பலகையில் கிறுக்கிறதை வைத்து மிக அற்புதமான பாடத்தை கற்றுக் கொடுத்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை யாரும் கிறுக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் அற்புதமாக வடிவமைத்திருக்கிறார். அவரால் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு கிறுக்கின அந்த போர்டுல அந்த கரும்பலகையில அற்புதமான காட்சியில் இருக்கும் என்று சொன்னார். கர்த்தருடைய படைப்பு எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற சத்தியம் என்னவென்றால், முதல் நாள்ல ஆண்டவர் தேவன் வெளிச்சம் உண்டாக்கடுவது என்று சொன்னாரே, அந்த வெளிச்சம் என்ன? முதல் நாள் வெளிச்சம் என்ன? 4வது நாள்
சூரியன் சந்திர நட்சத்திரங்களை ஆண்டவர் பகலை ஆளுவதற்கு சூரியனையும், இரவை ஆளுவதற்கு சந்திரனையும் நட்சத்திரங்களையும் தேவன் அந்த வானத்திலே உண்டாக்கி சிருஷ்டித்து அவைகள் வெளிச்சம் கொடுக்கும்படியாய் வைத்தாரே. முதல் நாள் வெளிச்சத்திற்கும் நான்காவது நாள் ஆண்டவர் உருவாக்கின அந்த சூரியன் சந்திரன் வெளிச்சத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? முதல் நாள் வெளிச்சம் நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது என்பதை மிக மிக ஆச்சரியமாக இந்த நாள் நாம் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். சிருஷ்டிப்பிலே முதல் நாள் வெளிச்சம் என்றால் என்ன? வெளிச்சம் உண்டாவ கடவுது என்று கடவுள் சொன்னாரே, தேவன் சொன்னாரே, அது என்ன வெளிச்சம்? வெளிச்சம் உண்டா கடவுது என்று சொன்னாரே, அது என்ன வெளிச்சம்? மூன்றாவதாக வெளிச்சம் நல்லது என்று கண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிச்சம் நல்லது என்றால் என்ன? வெளிச்சம் நல்லது என்றால் என்ன? நான்காவதாக வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக அவர் பிரித்தாரே. அப்படியானால் வெளிச்சமும் இருளும் முதல் நாள்ல அங்கே காணப்பட்டதே, அது என்ன? வெளிச்சத்தையும் இருளையும் பிரித்தார் என்றால் என்ன? ஐந்தாவதாக வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார். வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டதற்கு காரணம் என்ன? அர்த்தம் என்ன? ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான சத்தியத்தை இந்த காலை வெள்ளம் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். ஆறாவதாக இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். எப்படி பகலுக்கு எனக்கு அன்பானவர்களே பகல் என்று பெயரிட்டாரோ, இருளுக்கு இரவு என்றும் ஆண்டவர் பெயரிட்டார். அது என்ன? அது நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது? ஏழாவதாக சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று என்று சொல்கிறாரே. சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று என்றால் என்ன என்பதையெல்லாம் இந்த நாள் நாம் கருத்தோடு நாம் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். முதல் நாள் சிருஷ்டிப்பு என்ன? ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். முதல் நாளிலே ஆண்டவர் தேவன் எதை சிருஷ்டித்தார்? அந்த சிருஷ்டிப்பு என்ன? அது சிருஷ்டிக்கப்பட்டதா? அப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அந்த வெளிச்சம், முதல் நாள் வெளிச்சம் எங்கே இருந்து வந்தது? அது என்ன வெளிச்சம்? அது யாருடைய வெளிச்சம் என்பதையெல்லாம் மிகவும் கருத்தோடு நாம் சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. அன்பானவர்களே, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று தேவன் சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. அவர் சொன்னார், அது உண்டாயிற்று. இப்பொழுது இந்த வெளிச்சம் சூரியன் வெளிச்சம் அல்ல, இந்த வெளிச்சம் சந்திரனுடைய வெளிச்சமும் அல்ல, நட்சத்திரனுடைய வெளிச்சமும் அல்ல. இது அதற்கு அப்பாற்பட்ட ஒரு வெளிச்சமாக இருக்கிறது. ஏனென்றால் 4வது நாள் தான் சூரியன் சந்திர நட்சத்திரங்கள் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படியானால் முதல் நாள் வெளிச்சம் என்ன வெளிச்சம்? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன மாத்திரத்தில் வெளிச்சம் உண்டாயிற்றே. அப்படியானால் அந்த வெளிச்சம் என்ன? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இந்த கேள்வி கேட்கிறார்கள். இன்னைக்கு கர்த்தருடைய வேதத்திலே அந்த வெளிச்சம் என்ன? அந்த வெளிச்சம் யாருடைய வெளிச்சம்? அது எப்படிப்பட்ட வெளிச்சம் என்பதை நாம் கருத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் சிந்திக்கத்தக்கதாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 4வது நாள் கர்த்தர் எதை உண்டாக்கினார்? பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக, பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே, வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது, சுடர்கள் உண்டாக கடவுது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காக இருக்க கடவுது என்றார். அன்பானவர்களே, இப்பொழுது முதல் நாள் வெளிச்சம் வேற, 4வது நாள் சிருஷ்டிக்கப்பட்ட சுடர்கள் வேற. சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை குறித்து வேதம் சொல்கிறது, அது ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது. ரொம்ப ஆச்சரியம் என்னவென்றால், நீங்கள் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை தயவு செய்து நீங்கள் வேதத்தை திருப்பி பாருங்கள். தயவு செய்து வேதத்திலே ஆதியாகமம் 1வது அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை நீங்கள் பாருங்கள். அதுல எத்தனை முறை வெளிச்சம் என்கிற வார்த்தை வருகிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். ரொம்ப ஆச்சரியம் எனக்கு அன்பானவர்களே. ஆண்டவராகிய தேவன் இதை ரொம்ப சாதாரணமாக சொல்லவில்லை. ஆவியானவர் இந்த வேதத்தை நம்முடைய கையில கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நீங்கள் இந்த 3 வசனத்துல வாசிக்கும் பொழுது வெளிச்சம் என்கிற வார்த்தை எத்தனை முறை வருகிறது? 3வது 3 முறை. எனக்கு அன்பானவர்களே, வெளிச்சம் உண்டாக்குறது, வெளிச்சம் உண்டாகிட்டு
மூன்றாவது வசனத்தில் 2 முறை, 2 முறை, நான்காவது வசனத்துல 2 முறை, நான்காவது வசனத்துல 2 முறை, ஐந்தாவது வசனத்துல 1 முறை. எத்தனை முறை வருகிறது? 5 முறை வெளிச்சம் என்கிற வார்த்தை அங்கே வருகிறது. இப்பொழுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14, 15, 16 ஆகிய 3 வசனங்களை பாருங்கள். அங்கே ஒரு வார்த்தை 5 முறை வருகிறது. முதல் நாளிலே வெளிச்சம் உண்டாகிறது என்று 5 முறை வெளிச்சம் என்கிற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14, 15, 16 ஆகிய இந்த 3 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது ஒரு வார்த்தை 5 முறை வருகிறது. எந்த வார்த்தை என்று யாராவது கண்டுபிடித்தீர்களா? சுடர்கள், சுடர்கள் என்கிற வார்த்தை எத்தனை முறை வருகிறது? 5 முறை வருகிறது. என்ன ஆச்சரியம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே! இதில் ஆண்டவர் மிக ஆச்சரியமான சத்தியத்தை இந்த நாளில் நமக்கு வைத்திருக்கிறார். இப்பொழுது முதல் நாள் வெளிச்சம் உண்டாகிறது என்று தேவன் சொன்னாரே, அந்த வெளிச்சம் என்ன? முதல் நாள் வெளிச்சம் நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது? ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. எனக்கு அன்பார்ந்த இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த வெளிச்சம் யார்? இந்த வெளிச்சம் எப்பொழுது இந்த உலகத்திற்கு வந்தது என்றால், எனக்கு அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டிலே துவக்கத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருந்தார். அவரை குறித்துதான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அது எப்படிப்பட்ட இருள்? மரண இருளிலே இருக்கிற குடியிருக்கிறவர்கள், மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக இருந்தார். எங்கே வாசிக்கிறோம்? மத்தேயு சுவிசேஷம் 4ஆவது அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 4:14 வாசிப்போம். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும், கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள செபுலோன் நாடும், நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியருடைய கலிலேயாவிலே, புறஜாதியருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு, மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்ததை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி முன்னதாகவே தீர்க்கதரிசனமாய் உரைக்கப்பட்டது, நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. என்ன ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார்? எனக்கு அன்பானவர்களே, வெளிச்சம் இந்த உலகத்திற்கு உதித்தது. ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் வெளிச்சம் பிரகாசித்தது என்பது யாரை குறிக்கிறது என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இப்பொழுது எனக்கு அன்பானது எப்படி படிக்கிறேன்? அப்படியானால் முதல் நாள் வெளிச்சம் என்ன? பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும்படியாக அவர் தீர்மானித்த போது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை சிருஷ்டிக்க, அவர் இந்த உலகத்தை சிருஷ்டிக்க வரும்போது பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா வெளிச்சம் வர கடவுது என்று சொன்னார். பிதாவாகிய தேவன் குமாரனை பார்த்து வெளிச்சம் வர கடவுது என்று சொன்னார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்த போது பூமிக்கு வெளிச்சம் உண்டாயிற்று. ஆமென். அப்படியானால் ஆதியிலே முதலாம் நாள் வெளிச்சம் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே அங்கே வெளிச்சமாக வந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் நாள் வெளிச்சம் யார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை சிருஷ்டிக்க வந்த போது இந்த உலகத்திற்கு வெளிச்சம் வந்தது. இந்த உலகம் எப்படி இருந்தது? இருளில் இருந்தது. ஆழத்தில இருள் இருந்தது. அப்படிப்பட்ட இருளான இந்த பூமியை சீர்படுத்தவும், ஸ்திரப்படுத்தவும், அழகுபடுத்தவும், சிருஷ்டிக்கவும், உண்டாக்கவும் எனக்கு அன்பானவர்களே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வந்த போது பிதாவாகிய தேவன் குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பின போது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நின்ற போது இந்த உலகத்திற்கு வெளிச்சம் வந்தது. அதுதான் முதலாவது வெளிச்சம். எங்கே வாசிக்கிறோம்? யோவான் 1ஆவது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சிருஷ்டிகர் என்றும், அவர் உலகத்திற்கு வெளிச்சம் என்றும், அவரால் இந்த உலகம் உண்டாக்கப்பட்டது என்பது என்றும்
யோவான் 1வது அதிகாரத்திலே சொல்லுகிறார். யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, நல்ல கவனிக்க பிரியமானவர்களே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, சகலமும் அந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாயிற்று, ஒன்றானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, உண்டானது ஒன்றும் இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பரிசுத்த வேதம் சொல்கிறது, அவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார் என்றும் அவருக்குள் ஜீவன் இருந்தது என்றும் அந்த ஜீவன் உலகத்திற்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அப்படியான இந்த உலகத்திற்கு முதல் நாள் வெளிச்சம் யார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் அழைத்த போது, அவர் இந்த உலகத்தை சிருஷ்டிக்க வந்து நின்ற போது இந்த உலகத்திற்கு வெளிச்சம் வந்தது. ஏனென்றால் அவர் வார்த்தையாகிய வெளிச்சமாக இருக்கிறார். அதை தான் யோவான் மிக அற்புதமாக சொல்லுகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவானவர். அவர் இந்த உலகத்தை சிருஷ்டிக்க வந்த போது பிதாவாகிய தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெளிச்சம் உண்டாக்கப்படவில்லை, அது ஒரு புதிய வெளிச்சம் இல்ல. வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் மூல பாஷையில வெளிச்சம் வர கடவுது என்று பிதாவாகிய தேவன் சொன்னார். வெளிச்சம் வர கடவுது என்று சொன்ன போது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வருகிறார். அப்பொழுது இந்த பூமி வெளிச்சமாகிறது. அப்படியானால் நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவானவர் அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு மாத்திரமல்ல, என்றைக்கும் இந்த பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். இயேசு கிறிஸ்து இல்லைன்னா இந்த உலகத்திற்கு வெளிச்சம் இல்லை. இயேசு கிறிஸ்துவாகிய வார்த்தை, அவர் வார்த்தை நமக்கு இல்லைன்னா நமக்கு வெளிச்சம் இல்லை. வேதத்தை பாருங்க பிரியமானவர்களே, சங்கீதம் 119வது சங்கீதம் 105வது வசனத்தை நாம் வாசிப்போம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. உம்முடைய வசனம், அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தையாகிய இந்த வேத வசனம் என் கால்களுக்கு தீபமோ என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு வெளிச்சம் யாருன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவருடைய வார்த்தை நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அவர்தான் சிருஷ்டிக்க கடவுது, உண்டாக கடவுது என்று சொன்னார், உண்டாயிற்று. அவருடைய வார்த்தையில வெளிச்சம் இருக்கிறது, அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதல் நாள் சிருஷ்டிப்புல வெளிச்சம் என்ன? அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது வார்த்தையாகிய தேவன், அது வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருந்தார். இப்பொழுது இரண்டாவதாக எனக்கு அன்பானவர்களே, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னாரே, அது என்ன வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் பரிசுத்த வேதத்துல வாசிக்கிறோம், வெளிச்சம் வர கடவுது என்று பிதாவாகிய தேவன் சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வந்த போது வெளிச்சம் உண்டாயிற்று என்பதை நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 27வது சங்கீதத்திலே 1வது வாக்கியத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். யாருக்கு அஞ்சுவேன்? யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தர் என் வெளிச்சம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் முதலாவது நாள்ல நமக்கு வந்த வெளிச்சம். அவர்தான் இந்த உலகத்திற்கு முதல் வெளிச்சமாக இருந்தார். 4வது நாள் தான் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படியானால் முதல் நாள் வெளிச்சம் யார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வார்த்தையாகிய இயேசு வந்த போது அங்கே வெளிச்சம் உண்டாயிற்று. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இருளாயிருக்கிற நம்முடைய வாழ்க்கை, இருளாயிருக்கிற இந்த பூமி வெளிச்சம் அடைய வேண்டுமானால் எல்லா இடங்களிலும் இயேசு இயேசு என்கிற நாமம் அறிவிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து இல்லாம இந்த உலகத்திற்கு வெளிச்சம் இல்லை. அவருடைய வார்த்தை நமக்கு இல்லைன்னா நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய வார்த்தையும் நமக்கு வெளிச்சமாக இந்த கடைசி நாட்கள்ல மாத்திரமல்ல, ஆரம்பத்துல இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட போது வெளிச்சம் உண்டாக்கடவது என்றால் வெளிச்சம் மறக்கடவது என்று பிதாவாகிய தேவன் சொன்னார். இயேசு கிறிஸ்துவானவர் வந்தார், உலகம்
வெளிச்சமாய் இருந்தது. வெளிச்சம் உண்டானது. அவரே நமக்கு வெளிச்சமும் நமக்கு ரட்சிப்புமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அல்லாம நமக்கு வெளிச்சம் இல்லை. இயேசு கிறிஸ்து இல்லாம நமக்கு ரட்சிப்பு இல்லை. இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டதுக்கு காரணம் இயேசு கிறிஸ்து. அவர் வந்ததினாலே, அவர் வெளிச்சமாய் இருக்கிறதினாலே, அவர் வார்த்தையாய் இருக்கிறதினாலே, அவர் வார்த்தையினாலே இந்த உலகத்தை, அந்த சராசரங்கத்தையும் அவர் சிருஷ்டித்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இது சூரியன் வெளிச்சம் அல்ல, இது நட்சத்திர வெளிச்சம் அல்ல, இது சந்திரன், இது பெரிய வெளிச்சம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதை விட மிக பிரகாசமான வெளிச்சம் இந்த இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்துதான் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் வெளிச்சத்தை வாங்குகிறது. அப்படியானால் சூரியனுக்கு எங்கே வெளிச்சம் வருகிறது என்றால் சந்திரனுக்கு எங்கே வெளிச்சம் இருக்கிறது என்று சொன்னார். இந்த 4வது நாள் எனக்கு சிருஷ்டிக்கப்பட்ட இந்த சூரியன் சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் ஆண்டவராகிய வார்த்தையினாலே அது வெளிச்சம் கொடுத்து கொண்டிருக்கிறது. அவர் வார்த்தையினாலே அந்த சூரியன் சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் உருவாக்கினார். அந்த வார்த்தை, அந்த சூரியன் சந்திர நட்சத்திரங்கள் இன்றைக்கும் நமக்கு வெளிச்சம் கொடுத்து கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவனுடைய அந்த பிரமாணம் 2 காரியத்தை என்னிலிருந்து காண்பிக்கிறது. அவர் வரக்கடவுது என்று சொன்னாரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு அன்பானவர்களே நமக்கு ஜீவன் உண்டாகிருக்கிறது. நமக்கு ஜீவன் உண்டாகிருக்கிறது. எதை நம்மிடத்தில் விளக்குகிறது என்று சொன்னால் மரணம், பாவம் என்கிறதை நம்மை விட்டு நீக்குகிறது. அப்படியானால் இந்த இயேசு கிறிஸ்து என்கிற வெளிச்சம் வரக்கடவுது என்று பிதாவாகிய தேவன் சொன்னாரே, அது எதற்கு அடையாளம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வரும்போது, இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை நம்மிடத்தில் வரும்போது, நம்மிடத்தில் இருக்கிற பாவம் மரணம், பாவத்தின் நிமித்தமாக இந்த உலகத்திற்கு மரணம் வந்தது. அந்த பாவமும் அந்த மரணமும் நம்மை விட்டு விடுதலையாக்கப்பட வேண்டும், நம்மை விட்டு நீக்க வேண்டும் என்று சொன்னா வெளிச்சம் வர வேண்டும். அது என்ன வெளிச்சம்? இயேசு கிறிஸ்துவாகிய அந்த வெளிச்சம் நமக்குள்ள வர வேண்டும். இயேசு கிறிஸ்து என்கிற வார்த்தை நமக்குள் வர வேண்டும். ஆகினாலே அவர் வெளிச்சமாக இருக்கிறார், அவர் வார்த்தையாக இருக்கிறார். எதற்கு நமக்கு வெளிச்சம், வார்த்தை தேவை? பாவம் மரணம் என்கிற இந்த 2 காரியத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கணும்னா இயேசு கிறிஸ்து அவர் வெளிச்சம், அவர் வார்த்தை நமக்கு மிகவும் அவசியமா இருக்கிறது. அதனால்தான் பிதாவாகிய தேவன் சொன்னார், வெளிச்சம் வரக்கடவுது என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து வரலைன்னா, இயேசு கிறிஸ்து இல்லைன்னா நம்முடைய பாவம் நீக்கப்பட முடியாது, நம்முடைய மரணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க ஒருவராலும் முடியாது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவால மாத்திரமே பாவத்திலும் மரணத்திலும் இருந்து நம்மை விடுதலையாக்க முடியும். அப்படியானால் இந்த இயேசு கிறிஸ்து முதல் நாள் வெளிச்சமாக இருந்தார் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய வார்த்தையானது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருக குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது, எவ்வளவு ஜீவன் உள்ளது. எனக்கு அன்பானவர்களே, அந்த வார்த்தையாகிய இயேசு, வெளிச்சமாகிய இயேசு, அவரே வார்த்தை, அவரே வெளிச்சம், அவரே ஜீவன். அந்த இயேசு கிறிஸ்துவ வரக்கடவது என்று சொன்னார். சிருஷ்டிப்பில் முதல் நாள் வெளிச்சம் யார்? இயேசு கிறிஸ்து. வெளிச்சம் உண்டாக்கடவது என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து வரக்கடவார் என்று பிதாவாகிய தேவன் சொன்னது. அவரை அழைத்தது இந்த உலகத்தை சிருஷ்டிப்பதற்காக. அவர் வரக்கடவார் என்று சொன்ன போது இயேசு கிறிஸ்து தாமே வந்தார். எதற்காக வந்தார்? இந்த உலகம் இருளில் இருக்கிறது, இந்த உலகம் பாவத்தில் இருக்கிறது, இந்த உலகம் மரணம் என்கிற பிடியில் இருக்கிறது. இதிலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்காக இயேசு கிறிஸ்து வரக்கடவார் என்று சொன்னார். பிதாவாகிய தேவன் சொன்னார், இயேசு கிறிஸ்து வந்தார். 3வதாக வெளிச்சம் நல்லது என்று கண்டார். எங்கே வாசிக்கிறோம்? ஆதியாகமம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. வெளிச்சம் என்னது? வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார்.
வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது வெளிச்சம் நல்லது என்றால் என்ன? ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆழமான அர்த்தம் இருக்கிறது. உண்டாக கடவுது என்றால் மூல பாஷையில வரக்கடவுது என்ற அர்த்தம். வெளிச்சம் நல்லது என்றால் என்ன அர்த்தம்? வெளிச்சம் நல்லது என்றால் இந்த வெளிச்சத்தின் மேல நான் ரொம்ப பிரியமாக இருக்கிறேன் என்ற அர்த்தம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வெளிச்சம் எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறது என்று தேவன் சொன்னார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது ஏசாயா 42 அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார்? அவர் வெளிச்சம், அவர் வார்த்தை, அவர் ஜீவன், அவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். அவர் எப்படி இருக்கிறார்? அவர் நல்லவரா? அவர் நல்லது என்று கண்டார்களா? வேதத்தை வாசிங்கள். ஏசாயா 42:1 வாசிப்போம். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும், நான் தெரிந்து கொண்டவரும், என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும், என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் மேல் என் ஆவியை அமர பண்ணுவேன். ஏன்னா அவர் என் ஆத்மாவுக்கு பிரியமானவர். வெளிச்சம் நல்லது என்றால் என்ன அர்த்தம்? வெளிச்சம் எனக்கு ரொம்ப பிரியமானது என்ற அர்த்தம். வெளிச்சத்தை நேசிக்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது. வெளிச்சம் பிரியம், தேவனுக்கு பிரியமானவர்களே. வெளிச்சம் நல்லது என்றால் அது பிரியம் என்று அர்த்தம். ஆத்மாவுக்கு பிரியமானவர் யார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மேல் ஆவியை அமர பண்ணினார். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வெளிச்சம் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின போது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாக இருக்கிற, அதுதான் வெளிச்சம், அதுதான் ஜீவன், அதுதான் வார்த்தை. இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதாவானவர் சொல்லுகிறார், இவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன். என்ன அர்த்தம்? நல்லது. இவர் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டது நல்லது. இவர் மேல் பிரியமாக இருக்கிறேன். மத்தேயு 3 அதிகாரம் 17 வசனத்தை வாசிப்போம். அன்றைய வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, அன்றைய வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. எனக்கு அன்பானவர்களே, இதுதான் வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் என்பதற்கு அர்த்தம். இவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக இருக்கிறார். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை இந்த உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கிறது. இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஜீவனாக இருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து உண்டு பண்ணி இருக்கிறார். இவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன். இவர் மேல் நான் பிரியமாக, இவர் என்னுடைய நேசகுமாரன். அதுதான் வெளிச்சம் நல்லது என்று தேவர்கள். சங்கீதம் 1 சங்கீதம் 2 வாக்கியத்தை நாம் வாசிப்போம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து, இப்பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் பிரியம் வைக்க வேண்டும். எப்படி பிதாவாகிய தேவன் இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாக இருக்கிறேன் என்று சொன்னாரோ, அது போல கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் அவருடைய வார்த்தையின் மேல் பிரியம் வைக்க வேண்டும். அவருடைய வார்த்தையாகிய வேத வசனத்தை நாம் நேசிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிற சங்கீதம் 2:1-2 வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, அவருடைய வேத வசனம், அவருடைய வார்த்தை நமக்கு பிரியமாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்து பிரியமாக இருந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய வார்த்தை பிரியமாக இருக்க வேண்டும். அவருடைய வேத வசனம் பிரியமாக இருக்க வேண்டும். அதை இரவும் பகலும் நம்முடைய தியானமாக இருக்க வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, வெளிச்சம் நல்லது, வெளிச்சம் நல்லது. இந்த வேதம் நமக்கு நல்லது. அது மேல் நாம் பிரியமாக இருக்க வேண்டும். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சிருஷ்டிப்பின் முதல் நாள் வெளிச்சம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வெளிச்சம் உண்டாக்குறது என்றால் என்ன? வெளிச்சம் வரக்கடவுது என்று பிதாவாகிய தேவன் சொன்னார். இயேசு கிறிஸ்து தாமே வந்தார். இந்த உலகத்திற்கு வெளிச்சம் வந்தது. பாவம், மரணம் என்கிற இருள் இந்த பூமியை விட்டு அகன்று போனது. வெளிச்சத்தை நல்லது என்று தேவன் கண்டார். நல்லது என்றால் மூல பாஷையில அது நல்லது என்பதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வெளிச்சத்தை நான் நேசிக்கிறேன், எனக்கு பிரியமாக இருக்கிறது என்று அர்த்தம். எவ்வளவு ஆச்சரியம் எனக்கு அன்பானவர்களே. இப்பொழுது 4வதாக வெளிச்சத்தையும் இருளையும் கர்த்தர் பிரித்தார். வெளிச்சத்தையும் இருளையும் பிரித்தார். ஆதியாகமம் 1 அதிகாரம் 4 வசனத்தை வாசிப்போம். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். இப்ப நீங்க அறிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்து வந்தா, வார்த்தையாகிய இயேசு வந்தா வெளிச்சம், இயேசு இல்லைன்னா இருள். இப்பொழுது
முதல் நாள்ல சூரியன் இல்ல, சந்திரன் இல்ல, நட்சத்திரங்கள் இல்ல. எப்படி பகலை ஆளுவதற்கு சூரியன் தேவைப்பட்டது, இரவை ஆளுவதற்கு சந்திரனும் நட்சத்திரமும் தேவைப்பட்டது. ஆனால் முதல் நாள்ல சூரியனும் இல்ல, சந்திரனும் இல்ல, நட்சத்திரங்கள் இல்ல. ஆனால் எப்படி இருள் இருந்தது என்று சொன்னார், இயேசு கிறிஸ்து எப்போ இல்லையோ அது இருள். எப்பொழுது இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தாரோ அப்பொழுது பூமிக்கு வெளிச்சம். ஆமென். எப்பொழுது இயேசு கிறிஸ்து பகல்ல அவர் சிருஷ்டித்த போது பூமி வெளிச்சமாக இருந்தது, இரவிலே இந்த பூமியில வெளிச்சம் இல்லை. அப்படியா நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் எனக்கு அன்பானவர்களே, இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து தாமே அவர் வெளிச்சமாக இருந்தார். இயேசு கிறிஸ்து தாமே இருள். அவர் இல்லைன்னா இருள், அவர் இருந்தாங்க வெளிச்சம். எனக்கு அன்பானவர்களே, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்று சொன்னார், 12 மணி நேரம் அவர் வெளிச்சமாக இந்த பூமிக்கு இருந்தார். 12 மணி நேரம் அவர் இல்லாதபடினாலே இந்த பூமி இருளாக இருந்தது. அதனால்தான் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சூரியன் சந்திரன் நட்சத்திரம் இல்லாத இருந்த போது இயேசு கிறிஸ்து தாமே அவர் பகலிலே வெளிச்சமாகவும் இருளில் அவர் இல்லாமல் இருந்ததினாலே அது இரவாக இருந்தது, இருளாக இருந்தது. அப்படியான எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு இருண்ட காலம் ஒன்று இருக்கிறது. அந்த இருண்ட காலம் எதை குறிக்கிறது? வேத வசனம் கிடைக்கக்கூடாத காலம், வேத வசனம் இல்லாத காலம், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் இல்லாத காலம், கர்த்தருடைய வேதம் போதிக்கப்படாத காலம், கர்த்தருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படாத காலம், ஒரு இருண்ட காலம். ஒரு இரவு எப்படி நிச்சயமாக இந்த பூமியில் இருக்கிறதோ அது போல இந்த வரக்கூடிய நாட்களிலே வேத வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு காலம் இருக்க போகிறது. அந்த காலத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் என்ன செய்ய போகிறோம்? இப்பொழுதே நாம் அந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவையும் இயேசு கிறிஸ்துவாகிய அந்த வெளிச்சத்தையும் நம்முடைய வாழ்க்கையில நாம் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் இருளிலே வெளிச்சமாக இருக்க வேண்டுமானால் அவருடைய வார்த்தை நமக்கு அவசியமாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருந்தா நாம இருளில இருந்தாலும் நாம் வெளிச்சமாக இருக்க முடியும். யோபு என்ன சொல்ற என்பதை கவனித்து பாருங்கள். யோபு 30வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது, வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. யோபு சொல்றாரு, எனக்கு அன்பானவர்களே, இந்த இருளையும் வெளிச்சத்தையும் எதுக்கு ஒப்பிடுறான்னு சொன்னா நன்மை தீமைக்கு ஒப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்குமானால் நன்மை, அது இல்லை என்றால் தீமை. பிரியமானவர்களே, அப்படியானால் இங்கே யோபு அழகாக வெளிச்சம் வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது என்றால் என்ன அர்த்தம்? நன்மைக்காக காத்திருந்தேன், எனக்கு தீமை வந்தது. அப்படினால் இயேசு கிறிஸ்து இருக்கிற வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை, அவர் வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய வாழ்க்கையில இருந்தா நன்மை தவிர நம்முடைய வாழ்க்கையில தீமை இல்லை. பிரியமானவர்களே, அவர் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை தீமை நிறைந்ததாகவே இருக்கும் என்பதை யோபு அழகாக சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களா? அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? பகலிலே வெளிச்சமும் இரவிலே இருளும் இருந்தது போல பரிசுத்த வேதம் சொல்கிறது நீதி அநீதி. வெளிச்சம் என்பதற்கு நீதியும், இருள் என்பதற்கு அநீதியாக வேதம் சொல்லுகிறது. ஆகினாலே நாம் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படக்கூடாது. ஏனென்றால் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? எனக்கு அன்பானவர்களே, அவர்கள் அநீதியா இருக்கிறார்கள், நாம் நீதி உள்ளவர்களா இருக்கிறோம். நாம் அநீதி உள்ளவர்களோடு பிணைக்கப்படக்கூடாது என்பதை கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார் என்றால் நன்மையையும் தீமையையும் பிரிக்கப்பட்டிருக்கிறது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமே இல்லை, அது வித்தியாசமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்திலே நாம் அந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 7வது வசனம். சுத்தத்திற்கு அல்ல, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் இந்த உலகம் இருள் இருக்கிறது என்று சொன்னால் அர்த்தம் என்ன? அசுத்தத்தில் இந்த உலகம் இருக்கிறது. நாம் வெளிச்சமா இருக்கிறோம் என்ற என்ன அர்த்தம்? நாம் பரிசுத்தவான்களா இருக்கிறோம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, அசுத்தத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது.
1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு ஆச்சரியமான ஒளிவிடத்தில் என்ன? இயேசு கிறிஸ்துவிடத்திலோ அவருடைய வார்த்தையினிடத்திலோ உங்களை ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். அன்பானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவும் அவருடைய வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சமாக இருக்கிறது. ஆகினாலே பரிசுத்த வேதம் சொல்கிறது, தம்முடைய ஆச்சரியமான ஒளிவினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் சொந்தமான ஜனமாயும் இருக்கும். அன்பானவர்களே, நாம் இருள் இருக்கிறவர்கள் அல்ல. ஆண்டவர் நம்மை வெளிச்சத்தில் கொண்டு வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக இருக்கிறார். அவருடைய வார்த்தை நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அவர் நமக்கு ஜீவனாய் இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் என்றால், இந்த உலகத்திற்கு ஆச்சரியமான வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதத்திலே நாம் முதல் நாள் சிருஷ்டிப்புல வெளிச்சம் என்ன? இயேசு கிறிஸ்து. வெளிச்சம் உண்டாக்குறது என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து வரக்கடவார் என்று பிதாவாகிய தேவன் சொன்னார். வெளிச்சம் வந்தது, இயேசு கிறிஸ்து வந்தார், வார்த்தை வந்தது, இந்த உலகம் அழகாக சிருஷ்டிக்கப்பட்டது. வெளிச்சம் நல்லது என்றால் என்ன? வெளிச்சம் எனக்கு ரொம்ப பிரியம், அவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன் என்று அர்த்தம். 4வது, வெளிச்சத்தையும் இருளையும் பிரித்தார் என்றால் என்ன? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இல்லை. பாவத்திற்கும் எனக்கு அன்பானவர்களே துன்மார்க்கத்திற்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் நீதிமான்களாக இருக்கிறோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம் என்பது அர்த்தம். இப்பொழுது 5வதாக வேதம் சொல்லுகிறது, எனக்கு அன்பானவர்களே, வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார். முதலாவதாக பரிசுத்த வேதாகமத்திலே பகல் என்ற ஒரு பெயரிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது எனக்கு அன்பானவர்களே வாசிப்போம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இரவுக்கு இரவு என்று பெயரிட்டார், இரவுக்கு இரவு என்று பெயரிட்டார், சாயங்காலமும் விடிய காலமும் ஆகிய முதலாம் நாள் ஆகியது. 2 காலத்துக்கும் பேர் இருக்கிறது. பகல் காலத்துக்கு பகல் என்றும் இரவு காலத்திற்கு இரவு என்றும் பெயரிட்டார். இப்பொழுது நாம் மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பேரிடப்பட்டது. அவருக்கு பேரிடுவாயாக. என்ன பேரிடப்பட்டது? என் கண்பானவர்களே, மிக ஆச்சரியமாக மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. என்ன பெயரு? இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆதியிலே 1வது அதிகாரத்திலே பகல் என்று பெயரிட்டார் தேவன். என் கண்பானவர்களே, பகலுக்கு பகல் என்று பெயரிட்டார். இங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார். அப்படியானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பெயரிடப்பட்டது. ஏன் பெயரிடப்பட்டது என்று சொன்னார், அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இந்த உலகம் ரட்சிக்கப்படுவதற்கு எனக்கு அன்பானவர்களே பகல். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அவருடைய வார்த்தை, அவர் ஜீவன் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாய் இருக்கிறது. யோவான் 5வது அதிகாரம் 39வது வசனத்தை நாம் வாசிப்போம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. இந்த வேத வசனம் தான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இந்த வெளிச்சத்தை குறித்தும் இந்த வார்த்தையாகி இயேசு கிறிஸ்துவை குறித்தும் சாட்சி கொடுப்பது இந்த வேதாகமம். ஆகினாலே கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ரட்சிக்க அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். நாம் எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்காக, மீட்கப்படுவதற்காக அவருடைய வார்த்தையாக்கி அந்த வேத வசனம் நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புரிந்து கொள்ள முடிகிறதா? வெளிச்சத்தையும் வார்த்தையும் பிரிக்கவே முடியாது. வெளிச்சம் எங்க இருக்கிறதோ வார்த்தை அங்கே இருக்கும், வார்த்தை எங்க இருக்கிறதோ அங்கே வெளிச்சம் இருக்கும். ஏனென்றால் இந்த வெளிச்சமும் வார்த்தையும் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார், அவர் வெளிச்சமாக இருக்கிறார், அவர் வார்த்தையாக இருக்கிறார். இதைத்தான் முதல் நாளுடைய சிருஷ்டிப்பு நமக்கு மிக அற்புதமாக சுட்டி காட்டுகிறது. ஆகவே வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவாகிய அவர் வெளிச்சத்தையும் அவருடைய வேத சத்தியத்தையும் நமக்கு சாட்சி கொடுக்க வந்திருக்கிறது.
அது நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, சிருஷ்டிப்பின் முதல் நாள் வெளிச்சம் என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. உண்டாக்கடவது என்றால் என்ன? வரக்கடவது என்று பிதாவாகிய தேவன் சொன்னார். இயேசு கிறிஸ்து வந்தார். வெளிச்சம் நல்லது என்றால் என்ன? வெளிச்சத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து மேல் பிதாவாகிய தேவன் பிரியமாக இருந்தார். வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார் என்றால் எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? அது பிரிக்கப்பட்டிருக்கிறது. வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். இப்பொழுது எனக்கு அன்பான எப்படி பிள்ளைகளே, மத்திய சுவிசேஷம் 5வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிப்போம். உள்ளதை உள்ளது என்றும் உள்ளதை உள்ளது என்றும் இல்லாததை இல்லாதது என்றும் சொல்லுங்கள். இல்லாததை இல்லாதது என்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிரு. எனக்கு அன்பானவர்களே, இருளுக்கு இரவு என்று கர்த்தர் பெயரிட்டார். இரவு தான் சொல்லணும். இரவை போய் நம்ம வெளிச்சம் சொல்ல கூடாது. பகல் தான் வெளிச்சம். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் வெளிச்சம் என்ன, இருள் என்ன என்பதை நாம் கண்டுபிடித்து அதை நாம் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். உள்ளதை உள்ளது என்றும் இல்லாததை இல்லாதது என்று சொல்ல வேண்டும். இருள் என்று சொல்ல வேண்டும். இரவு என்று சொல்ல வேண்டும். அதுக்கு பேர் இருக்குது பிரியமானவர்களே. எப்படி நன்மைக்கெல்லாம் ஆண்டவர் இந்த வேதத்துல வைத்திருக்கிறாரோ அது போல தீமையும் இந்த வேதத்துல பட்டியலிடப்பட்டிருக்கிறது, பேரிடப்பட்டிருக்கிறது. நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். எசேக்கியேல் 22வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 22:26. அதில் ஆசாரியர்கள் என் வேதத்திற்கு அநியாயம் செய்து என் வேதத்திற்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் நல்ல கவனிக்க பிரியமானவர்களே, பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் என்று சொல்வது போல பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலோ அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும். பகலுக்கு அவர் பேரிட்டிருக்கிறாரு, இரவுக்கு பேரிட்டிருக்கிறார், தனித்தனியாக பேரிட்டிருக்கார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டும். பரிசுத்தம் என்றால் என்ன, பரிசுத்தம் இல்லாதது என்றால் என்ன, அசுத்தம் என்றால் என்ன, அசுத்தம் இல்லாதது என்றால் என்ன என்று கர்த்தருடைய பிள்ளைகள் பேரிட்டு நாம் அறிந்திருக்க வேண்டும். பேரிட்டு நாம் அறிந்திருக்க வேண்டும். வேற்றுமையை காண்பியாமல் இருந்து வாசிங்க. என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் நடுவிலே நான் கனஈனம் பண்ணப்படுகிறேன். அன்பானவர்களே, நாம் வித்தியாசம் பண்ணாமல் இருந்தால் கர்த்தர் நாம் கடமையிடப்படுத்துகிறோம். எது அசுத்தமோ அது அசுத்தம் என்று சொல்ல வேண்டும். எது பரிசுத்தமோ பரிசுத்தம் என்று சொல்ல வேண்டும். பரிசுத்தத்தை சிலர் அசுத்தம் என்று சொல்கிறார்கள், அசுத்தத்தை சிலர் பரிசுத்தம் என்று சொல்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ பரிசேயர்கள் பிசாசு பிடித்தவன்னு சொன்னார்கள். இயேசு கிறிஸ்துவ போய் பிசாசு பிடித்தவங்க சொன்னவங்களும் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தத்தை பரிசுத்தம் என்று சொல்ல வேண்டும், அசுத்தத்தை அசுத்தம் என்று சொல்ல வேண்டும். அதை பேரிட்டு அழைக்கிறவர்களாய் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். பாவத்தை பாவம் என்று பேர் சொல்லி அழைக்கணும் பிரியமானவர்களே. அதைத்தான் கர்த்தர் நம்முடைய வேதத்தில் சொல்லுகிறார். ஆகினாலே எனக்கு இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். கடைசியாக 7வதாக சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. ஒரு நாள் எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், ஒரு நாள் மாலை சூரியன் அஸ்தமானம் போது ஒரு நாள் ஆரம்பிக்கிறது. இரவு 12 மணிக்கு அல்ல. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இரவு 12 மணிக்கு தான் ஒரு நாள் ஆரம்பிக்கிறது என்று சொல்ல, அது உலகத்தால் சொன்ன காரியம். அந்த பரிசுத்த வேதத்துல சாயங்காலமும் விடிய காலமுமாய் முதலாம் நாள் ஆயிற்று. ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் சிருஷ்டித்து முடிக்கும் போது சொல்லுகிறார், சாயங்காலமும் விடிய காலமாய். ஒரு நாள் சூரியன் அஸ்தமான போது எனக்கு அன்பானவர்களே அந்த நாள் துவங்குகிறது. அடுத்த நாள் அஸ்தமானும் போது, சூரியன் அஸ்தமாகும் போது அந்த நாள் முடிவடைகிறது. அதுதான் 24 மணி நேரம் கணக்காக இருக்கிறது. ஆம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று என்று பரலோகத்தின் தேவன் சொன்னாரே, அதற்கு என்ன அர்த்தம் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்க வேண்டும். எனக்கு அன்பான 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளோ, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளோ, பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவைகள் அல்லவே. நம்மை ஆண்டவர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்தார். அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்குமானால் நாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாகவும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவும் நாம் இருக்க முடியும். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல.
என்பதை 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 5வது வசனத்திலே மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்போது 2 கூட்டத்தார் இருப்பார்கள். ஒரு கூட்டத்தார் சொல்வார்கள், மலைகளே குன்றுகளே எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள், அவருடைய முகத்தை எங்களால் பார்க்க முடியவில்லை என்று சொல்வார்கள். இன்னொரு கூட்டம் சொல்வார்கள், இவரே தேவன், இவருக்காகவே காத்திருந்தோம், இவர் ரட்சிப்பிலே கழிவுறுவோம். இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வேத சத்தியத்தையும் அவருடைய வேத வசனத்தையும் பெற்றிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் பாக்கியம் பெற்றவர்கள். இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருப்பீர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்போது இவரே தேவன், இவருக்காகவே காத்திருந்தோம் என்று சொல்லக்கூடிய கூட்டத்திலே நாம் காணப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை இந்த நாளிலே அற்புதமாக ஆசீர்வதித்து, முதல் நாள் வெளிச்சத்தை குறித்து தியானித்த தேவ பிள்ளைகளுக்கு வெளிச்சம் உண்டாக்கணும். உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாகட்டும். God bless you. கர்த்தர்